ஜிஎம்லேருந்து வந்த உடனே இந்த காலமே டெலிவரி வந்து இடம் விட்டுட்டாங்க நம்ம உடனடியாக வந்து பார்த்துன்னு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. நாங்கள் எங்க இது காணி பூமி ஒன்றுமே தெரியல. அங்க பள்ளிக்கூடம் இப்போ வெளியில கட்டி இருக்கிறோம். அந்த பள்ளிக்கூடம் அரசாங்க காணி பள்ளிக்கூடம் கிணறு எல்லாம் கிடந்த இடம் அதெல்லாம் விடுவிக்க போகணும். கோயில்கள் விடுவிக்க போகணும். மிஞ்சாத காணிக்க மாதா சேர்ச்சி விட போகணும். அடுத்த 2 ஐஸ் மில் கிடந்தது. 2 ஐஸ் மில் வேண்டா அவன் உற்பத்தி என்ன வருமானம் என்ன அடுத்தது எத்தனை பேர் தொழில் செய்கிறது எவ்வளவு மீன் போனது இங்கே இருந்து எவ்வளவு தக்காளி பழம் வெங்காயம் குழம்பு போனது அப்படியான இடம் பொன்பளைகிற பூமி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறான். எங்களோட விடத்தான் வேணும். எங்களுக்கு விட்டத்தான் நாங்க செத்தானவங்கண்ட பிள்ளைகள் தாங்கண்ட அம்மம்மா கண்ட காணியண்டு ஆட்சி ஆளுங்கள் இப்ப நாங்க உயிரோட இருக்க அவை வந்தாதான் நாங்க எங்கட காணியனை காட்டி கொடுக்கணும். இப்ப நாங்க செத்தா போல அவை வந்து யாரு அம்மாண்ட காணியது அம்மம்மாண்ட காணியன்னு கண்டுபிடிக்கலாது. பிள்ளைகளுக்கு நாங்க வருங்காலத்துல நிரந்தரத்தை காட்டவில்லை வேணும். நாங்க இப்ப நாங்க ரோட்டை பார்த்ததே ஒரு பிரியோசனம் இல்லை. எல்லா ரோட்டெல்லாம் போய் வரலாம் தானே. நாங்க படுக்கைகள் இதுல வந்துடுறாங்க நடந்து போறது பஸ்ஸுகள் அது இவ்வளவு சிறப்பா இருந்து இப்ப இந்த சரம் இப்படி நிக்க அந்த மாதிரி இருக்கு. ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்றான்னு தெரியும். என்ன சதை என்ன எவ்வளவு ஆழத்து புறம் வந்திருக்கோம் நினைக்கல ஐயா. இப்ப பாதை திறந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே காலமா இப்படி 6 மணிக்கு இங்க வந்தேன். இன்னும் வீட்டுக்கு போயிடேன். அவ்வளவு சந்தோஷத்துல நிக்கிறோம். 35 வருட காலமாக நாங்கள் பட்ட துன்பமெல்லாம் நீக்கி இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல பலாடி சந்தையில பொங்கல் செய்து நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். உறவுகளே வாருங்கள் வாருங்கள். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து பலாலி பிரதேசத்தில் இருக்கிற பலாலி டீ சந்தி. இதால் நேர போனோம்னு சொன்னால் கேகேஸு போகலாம். இதால் நேர போனோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறைக்கு போகலாம். இதால் நேர திரும்பி போனோம்னு சொன்னால் வசாவுலான் யாழ்ப்பாணம் அப்படியே நேர போகலாம். அந்த பலாலி டீ சந்திலாம் நிற்கிறோம். இந்த பின்னுக்கு இருக்கிற பழைய மீன் சந்தி என்று சொல்லிக்கணும். இப்போ அது புதிய ஒரு கட்டடம் ஒன்று கட்டி இருக்கணும். இந்த பலாலி டீ சந்தியில் நிற்கிறோம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலாலி டீ சந்திக்கும் வசாவுலானுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு 3 கிலோமீட்டர் அளவான அந்த ஒரு பாதை ஒன்று இன்றைக்கு காலமும் வந்து மக்கள் பாவனை காண்டி திறந்து விட்டுருக்கணும். எந்தவித ஒரு ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக வந்து இந்த பாதையை வந்து திறந்து மக்கள் போக்குவரத்துக்கு வந்து அனுமதிச்சிருக்கணும். இந்த 3 கிலோமீட்டர் பாதைகளை பலாலி டீ சந்திக்கும் வசாவுலான் சந்திக்கும் இடப்பட்ட பிரதேசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா காணொலி எடுக்க இயலாது, புகைப்படம் எடுக்க இயலாதுன்னு சொல்லி நிறைய அறிவுறுத்தல்கள் போட்டிருக்கணும். வேகமாக போயிடாது, தூய்சக்கர வண்டியில் பயணிக்கலான்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளோட இந்த பாதை வந்து இந்த மக்கள் பாவனைக்காண்டி விட்டுருக்கணும். நாங்கள் இப்போ இந்த பலாலி சந்தியில் வந்து நின்று பார்வையிட வந்த மக்கள் வந்து தங்களோட ஆதங்கங்களை வந்து இப்படி வெளிப்படுத்தினோம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வேற உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒட்டப்பலம் அமல மாதா சேர்ச்சிலேருந்து எங்களோட பயணத்தை ஆரம்பித்து வசாவுலான் சந்தி வரைக்கும் போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வசாவுலான் சந்தியை அண்மிச்சிட்டோம். இந்த இதில் வலப்பக்கம் தெரிகிற வீதி தான் இன்றைய காலமாக திறந்து விடப்பட்ட வீதி. இதால் இடப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் புற பிரதான வீதி. நாங்கள் ஒரு யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் போயிட்டு திரும்ப ஒருக்க அவங்களுக்கு இந்த வசாவுலான் சந்தி வரைக்கும் வந்து காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக நீங்கள் பார்க்குறது தான் வசாவுலான் சந்தி. அதால் வலப்பக்கம் திரும்புறது வந்து அச்சுவேலிக்கு போகிற வீதி, நேராக போகிறது தான் இன்றைய காலமாக திறந்து விட்ட பலாலி வீதி. நாங்கள் இதால் அங்கால வீடியோக்கள் ஒன்றும் எடுக்க இயலாது. நாங்கள் நேராக பலாலி சந்தி வரைக்கும் போயிட்டு
பலாலி சந்தையில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். 35 வருட காலமாக நாங்கள் பட்ட துன்பமெல்லாம் நீங்கி இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல பலாலி சந்தையில பொங்கல் செய்து நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். உறவுகளே வாருங்கள் வாருங்கள் வந்து உங்களை பங்களிப்பு செய்யுங்கள். வடக்கில இந்த பாதையை மறைத்து 35 வருடங்களுக்கு பின் திறந்து விட்டு கிடக்கு. இப்ப உயர் பாதுகாப்பு வேலையை மட்டும் சொல்லி இந்த பாதையை மூடி இருந்தது. இப்ப இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி வேண்டுகோள் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். அதோடு இதே போல இந்த பிரதேசங்களை விடக்கூடாத காணிகளை மாண்புமிகு ஜனாதிபதி திறந்து வைக்கணும். ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு நிலையங்கள் சுருக்கப்பட வேண்டும். விமான நிலையங்களும் அமைவுற சிறப்பாக நடக்கின்றது. இந்த பலாலியில மீண்டும் ஒரு மக்கள் சிறப்பாக வாழ வழி சமைத்து வர வேண்டும் என்று எல்லாம் நன்றி கூறி நிற்கின்றோம். வணக்கம், என் பேர் மார்க்கண்டு குணசேகரம். நான் இந்த பலாலியை பிறப்பிடமாக கொண்டவன். நான் இங்கிருந்து 90ஆம் ஆண்டு கொலை கிடைக்க எனக்கு 30 வயசு. இன்றைக்கு எனக்கு 70 வயதாக போச்சுது. நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லா இடமும் சென்று இன்றைக்கு விரும்புகிறாலே ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த பாதையை திறந்து எங்களுக்கு இதை திறந்து விட்டா போல எங்களோட சொந்த காணிகள் எல்லாம் வீடுகள் தென்னைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த காணியில இராணுவத்தினர் விவசாயம் செய்கிறார்கள். இந்த விவசாய உள்ளூடுகளை மருதனாமடம், சின்னாகம், திருநெல்வேலி போன்ற சந்தைகளில் கொண்டு ஆமி விற்கும் போது நாங்கள் எங்கிற காணியில் உற்பத்தி செய்ததை காசு கொடுத்து நாங்கள் வாங்குகிற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் எங்கிற காணியில் நாங்கள் வந்து குடியேறணும் என்று எல்லாம் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு தான் எங்களோட பொங்கல். இதை செய்கிற எங்கள் பலாலிவாழ் மக்கள் தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் 6 மணிக்கு திறக்க நான் முன்னின்று திறந்து இன்றைக்கு தாமுழுக்க நித்திர இல்லை, எனக்கு போலைக்கே தெரியும் திறக்க போயிடணும்ட்டு. எப்போ 5 மணியாண்டா வசாலம் சந்திக்கு 5 மணிக்கே வந்துட்டேன். கட்டுப்பாடுகள் தொடர்பாக நினைக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு இதே மாதிரி இந்த 63 லைனும் இந்த 763 முதல் திறக்க இரவு பூட்டி பகல் தான் திறந்தவ. வேந்து கொஞ்ச காலத்தால் வேந்து 10 மணி மட்டும் திறந்தவ. பிறகு ஓப்பனாக விட்டுட்டேன். ஆனால் இந்த பாதை திறக்கிறது இரவு திறக்கிறது கொஞ்சம் சாத்தியப்பாடு இல்லைன்னு உயர் பாதுகாப்பு வலயம் மற்ற இராணுவ பெரிய கேம்ப், ஏர்போர்ட், அதால் இரவு 6 மணிக்கு மூடினாலும் எங்களை பகலில் விட்டு அதே போல் குடியேற்றினால் அப்படி செய்தாலும் எங்களுக்கு இரவில் போக வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்போ எங்களுக்கு இந்த பாதையை திறந்த மாதிரி எங்களோட சொந்த காணியை உங்களுக்கு தந்தா எல்லாம் இதை உறுதி காணி, ஒரு அரச காணி ஒன்றும் இல்லை. இதிலிருந்து வசாலம் வரைக்கும் 2 பக்கம் நெருக்கமான வீடுகள். இந்த வீட்டு காணிகள் எல்லாம் வீடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. மற்றது தோட்டமாக இருந்த எல்லாம் காடாகவும் வீடாக இருந்தது தோட்டமாக இருக்கணும். அதுதான் பெரிய கவலை. எங்களோட வீடுகளை சும்மா நிலத்தை தான் பார்க்கக்கூடிய அதில் தெரிகிற இந்த தென்னைகள் எல்லாம் எங்களோட காணிக்கா நிற்கிது. அந்த தென்னைகள் எல்லாம் எங்களோட காணிக்கா நிற்கிது. அதில் வெள்ளியா தெரிகிற அந்த மதவு தான் எங்களோட காணி வீடு வாய் வீடு. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு நாங்கள் ஒரு 4 வருஷம் முருகன் கோயில் விட்டேன். 18ஆம் ஆண்டுலேருந்து இந்த பலாரிக்கு வாரம் மாசத்துக்கு ஒரு விடுவினோம் பொங்குறோம். வந்து நாங்கள் ஒரு 10 பேர் வருவோம், 20 பேர் ஆவேந்து கூட்டமா வந்து எங்களோட இடத்தை மண்ணை பார்த்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு உள்ளுக்கு போய் எங்களுக்கு ஒரு இது இல்லை, எங்களோட இடத்தை எங்களை விடணுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். துறந்த பற்றி நாங்கள் சந்தோஷம் நினைக்கிறோம். எங்களை துறந்தது சந்தோஷம், விட்டதுடன் தான் இன்னும் எங்களுக்கு சிறப்பு தரும் என்பதை தாழ்மை. இப்போ நாங்கள் பலாலி டீ சந்தில நிக்கிறோம். சரி, இந்த பலாலி டீ சந்தி இந்த ரோட்டால் அப்படி நேரவோ அப்படியே யாழ்ப்பாணம் தான். அடுத்த இந்த சந்தில இருந்து இந்தியால சந்தில இருந்து இடது பக்கம் திரும்பினா காங்கேசந்துறை சந்தி போகுது. காவருக்கு அப்படியே போய் அப்படியே திருப்பினா திருப்பி யாழ்ப்பாணத்து போகுது. அதே மாதிரி இந்தியால வெள்ளக்கை பக்கம் இந்தியாவில் திரும்பி பார்க்க போனா
எங்க போகுதுன்னா அப்படியே பருத்துறைக்கு போகலாம். தொண்டமனாறு அப்படியே பருத்துறை அந்த லைன் அப்படியே போகுது. இவ்வளவு தான் இது இந்த கரை ரோட்டு. இது இப்போ இன்றைக்கு 36 37 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடங்களை விட்டு கிடாது. இந்த பலாளி அணுங்கட இதுல வந்து இது சந்தை இதான் பலாளி சந்தையா கிடந்தது. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பெரியாக்கள் சொல்லியோ கேள்வி இந்த கட்டுறம் இருக்கല്ലോ அது இப்போ இடிச்சு பொடி இவ்வளோ இடம் கட்டி கிடாது. அடுத்து அதுக்கு பக்கத்துல அங்கே அழுங்கட மாமான்ற ஒரு டிஸ்பென்சரி ஒன்று இருந்தது. அது அந்த கட்டுறம் இல்லை. இது பக்கத்துல இது பலாளி சந்தை இதுதான். அப்போ முந்தி எங்களுக்கு எனக்கு வழி கிடைக்க ஒரு 2.5 வயசு 3 வயசு 42 வயசு. அப்போ எங்களை அம்மாக்கள் இந்த காலங்களில் இதெல்லாம் பெரிய ரன்வையாக ஓடி செஞ்ச இடங்கள். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான இடம் இந்த இடம் தான். எந்த சந்தோஷமான இடத்தை தவற விட்டா வேறு எங்கேயும் இந்த வராது. 2 இடம் கடல் வளம் இருக்கு. இந்த நிலம் வந்து ஒரு செம்பாட்டு தர சிவப்பு மிளகாத்தூள் எப்படி நாங்கள் அரைச்சி சோப்பாக்கி தெரியுதோ அந்த கலர் தான். அடுத்த நாங்கள் எப்படித்தான் தோட்டங்கள் செய்தாலும் இந்த காலத்துலையும் செய்து கொண்டு இருக்கலாம் மாறி மாறி. இப்போ வந்து மழை காலம் தான் போட்டு நாங்கள் செய்ய விடையிலாது செய்யலாம். நெல்ல உழைச்சல இந்த இடம் வந்து பொன் விளையிற பூமின்னு சொல்லுவேன். அதுக்காண்டி தான் இந்த இடத்த வளர்த்த வச்சு வந்து வைக்கணும். சரியோ அப்போ இன்றைக்கு எங்களோட தலைமுறையில் மாறி மாறி வேற இறந்து போய்க்கணும். இனி மாக்கள் இறக்குறதுக்கு இடையில எங்களோட இடங்கள் காணியில விட்டா எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கும்னு நான் நேர கட்டுப்பாடு இங்க இப்போ இன்றைக்கு தானே இந்த இடம் விட்டு இருக்கு. இனி காலக்கெடு போக இனி அந்த நேரங்கள் மாறலாம். சைக்கிள் இப்ப நானும் இப்போ இதுல வந்து அப்புறம் நிறைஞ்சிருக்கிறேன். 2 இடம் திடீர்னு தான் இந்த பாதை ஓப்பன் பண்ணிருக்கு. 2 இடம் திடீர்னு விட்டபடியினால சில டைம்கள் இந்த இது வந்து ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வேலையும். அப்போ நாங்கள் எடுத்த உடனே உள்ளுக்கு போயில்லாது கொள்ளையில்லாது இந்த வரைக்கும் ஒரு பாதுகாப்புன்றதே தானே. இப்போ நாங்கள் எந்த இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி நினைக்கலாது. இந்த இவ்வளவு தூரம் விட்டு தந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை விட்டுட்டு நாங்கள் சைக்கிளில் போய் அத்துமீறி அதை இறங்கி செய்யறது எங்களோட மடமத்தனமான செயல். அப்போ இன்னும் காலங்கள் போக சில இது ஆட்டோமேட்டிக்கா எங்களோட பழைய இதுக்கு பெருமெண்ட் தான் நான் நம்புறேன். நான் கணேச சந்திரா. மற்றது 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் வன்னியிலிருந்து 2002 இங்கே வந்து நாங்கள் வடமராட்சிக்கு வந்து நாங்கள் இப்படியே இளைஞ்சு கொண்டு திரிகிறோம். நாங்கள் பலால் அண்ணா வீதி, இவ உதயகலவாணி, நாங்கள் அண்ணா வீதி விட்டா எங்களுக்கு இன்னும் விட எங்களோட இடத்த விடத்தானே எங்க வேணும். நாங்க ரோட்டை பார்த்ததுல என்ன பிரியோசனம் வந்து நாங்க ரோட்டிலே இருக்கிறோம் வீடு காட்டிக்கொண்டு. எங்களோட இடத்த விடத்தான் வேணும். எங்களுக்கு விட்டத்தானே நாங்க செத்தானவங்கண்ட பிள்ளைகள் தங்கண்ட அம்மம்மா கண்ட காணியண்டு ஆட்சி ஆளுங்கள். இப்ப நாங்க உயிரோட இருக்க அவை வந்தாதான் நாங்க எங்கட காணியனை காட்டி கொடுக்கணும். இப்ப நாங்க செத்தா போல அவை வந்து யாரு அம்மாண்ட காணியது அம்மம்மாண்ட காணியன்னு கண்டுபிடிக்கலாது. பிள்ளைகளுக்கு நாங்க வருங்காலத்துல நிரந்தரத்தை காட்டவில்லை வேணும். நாங்க அடையாளம் அண்ணா வீதி ரோடு காட்டினவே இனி நாங்க தொங்கலுக்கு சிவத்தியார் கோயிலுக்கு பக்கத்துல நாங்க காணி. அப்ப அங்க போய் காட்டினா தான் எங்க பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப நாங்க ரோட்டை பார்த்ததே ஒரு பிரியோசனம் இல்லை. எல்லா ரோட்டெல்லாம் போய் வரலாம் தானே. நாங்க எங்களை காணி நாங்க சாகுறது கிடையாது. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க காட்ட வேணும். அம்மா எனக்கு இப்ப இந்த மாசம் தான் 70 வயசு வாங்கிது. 55ஆம் ஆண்டு பிறந்தேன். அப்ப என்ன எத்தனை நாங்க இன்றைக்கு போய் நாளை இரவுக்கு தான் சாகுறனோ தெரியாது. அப்ப என்னண்டு பிள்ளைகளுக்கு காணியா காட்டுறோம். அப்ப நாங்க உயிரோட இருக்க நடமாடேக நாங்க காணியா காட்டணும் பிள்ளைகளுக்கு. ஏர்போர்ட் சந்தி இப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுது. இந்த பாதை வந்து எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஒரு பொண்ணான நாளண்டைக்கு இதே மாதிரி எங்களை குடியமர விட்டால் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் இருக்கிறோம். பார்க்க விளங்குது இல்லை. விலங்கள் ஒன்றும் விளங்குது இல்லை. காணியோ வீடோ ஒன்றும் இருக்கிறதா தெரிய இல்லை. எல்லாம் புது புது கட்டடங்களா கிடக்குது. சரி வந்த உடனே இந்த காலமே தெளிவன் வந்து இடம் விட்டுட்டாங்க. உடனடியா வந்து பார்த்தோன்னு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. நாங்கள் எங்க இது காணி பூமி ஒன்றுமே தெரியல. வசாவளம் தான் இந்த இதே ஊருதான். பலாலி வசாவளம் எல்லாம் ஒன்று வந்தாங்க. எல்லாம் கிட்ட தான் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்த நாங்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து இப்படியே எல்லாம் தெரிஞ்சு மணி என்று தெரிஞ்சு இப்ப வந்திருக்கிறோம். இல்லாம பார்ப்போம் என்ன நடக்குது. ஒண்ணுமே தெரியல. பலாலி பக்கம் வீடுகள் எல்லாம் தோட்டம் செய்யறாங்க. தோட்டம் செய்ய இடங்கள் எல்லாம் ஒரே பத்தையும் தோட்டமாக இருக்கு.
என்ன நடக்க போதோ தெரியல. சந்தோஷம். முதலும் பாதையை விட்டாங்களான்னு சொல்லிவிட்டு உள்ளுக்க விட எல்லாத்தையும் ரோட்டை திறந்துருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் அப்படித்தான் நடக்கும். இனி எலெக்ஷன் முடிஞ்சா இனி அடுத்த எலெக்ஷனுக்கு தான் இனி ஏதாவது செய்வாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா இனி அடுத்த எலெக்ஷன். சின்னையாதவமார் தோலட்டி வசாவலான் என்னுடைய சொந்த இடம். எங்கட வாத விடுவிக்கிறதுக்கு 30 வயது அரைஞ்சு கொண்டு தெரிஞ்சு ரணில் விக்ரமசிங்கே காலமல்லி அவர் வந்த மூட்டம் உங்களை காணி இடம் விட வேண்டும். விட்ட அப்புறம் இதுவரையில வீடு கட்டப்படையில கரண்ட் இல்லை, கிணறு வெட்டையில, இன்னும் வேலி முள்ளுக்கம்பி வேலி அகட்டையில. இப்போ பலாளி வீதியில் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் 35 வரைக்கும் பிறகு. ஆனால் அதே நிலை தான் செய்யும். ரோட்டால விரைக்க 6 மணிக்கு 5 மணிக்கு பிறகு வரையிலாது, சைக்கிள்ல வரையிலாது, நடந்து வரையிலாது. அதுதான் கண்டிஷன். அது சரி, அது வேண்டிய கண்டிஷன் சரி, ராணுவ பிரச்சனையும் சரி. எங்களுக்கு இப்போ என்னதல் வேண்டால் எங்களை ஊர்ல வசாவளான் பலாலியில நான் படித்த பள்ளியிடம் வேலுப்பிள்ளை வித்தியாலய விடுபட போகணும். மானம்பர பிள்ளையா கோயில் ஏடு கோயில், அதை சுற்றி உள்ள ஏடு கோயில் விட வேணும், சிவன் கோயில் விடுபட போகணும். அதைத்தான் எல்லா இடையும் கேட்கிறோம், எல்லா அரசியல்வாதிகளிடையும் கேட்கிறோம். நாங்கள் எந்த அரசியல்வாதிக்கு பின்னாலையும் போக தயாரில்லை. சரிதானே? நன்றி. சந்தியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் கிடக்கு. நிறைய பத்தியல் ஆகிறாரு. டொய்லெட்டும் கிணறும் தான் தெரியுது. மற்ற ஒன்றும் இல்லை. வீடு ஒன்றும் இல்லை. தென்னம் பிள்ளையெல்லாம் அழிச்சிட்டாங்க. எல்லாம் முழுக்க அழிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை. இடமே தெரியாத மாதிரி வச்சிருக்காங்க எல்லாம் வீடுகள். இனி விட்டா அங்கால போக விட்டா தான் தெரியும். விட்டா போக விட்டா தான் என்ன எல்லாமே தெரியும். மற்றபடி இப்போ ஒன்றும் இல்லை. 10 தான் கிடக்கு. ஆனால் முழுக்க கிட்டத்தட்ட 100-150 வராண்டது எந்த காணிக்க மட்டும் மெயின் ரோட்டில் தென்னம்பிள்ளைகளை விட இதுக்கிடையில் தென்னம்பிள்ளைகளும் ஒன்றும் இல்லை. எல்லாம் புல்டோசர் போட்டு நாதமாகி போட்டுருக்காங்க. என்னவோ தெரியும், போனால் தான் தெரியும். விடவே இல்லை போகணும். இதே பிரச்சனையாக கிடக்கு. சரி, அதுதான் சின்ன வயலில் போனது கிட்டத்தட்ட ஒரு 10 வயல போனாங்க இங்கே இருந்து போய்க்கல. அப்போ ரோட்டு வளம் எல்லாம் சின்ன தானே. இப்போ கிட்டத்தட்ட நான் 10 வயனா 35 வருஷத்துக்கிட்ட ஏரியா விட்டு போய் இப்போ உண்மையில பார்த்தோம். நான் இப்போ யாழ்ப்பாணம் ரெண்டா ஐயா யாழ்ப்பாணுக்கு சொன்னாங்க இப்படி ஊர் விட்டுட்டாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தோம் விட்டு அங்கே விட்டு பேரியை விட்டு டக்குன்னு ஓடுவேன். ஏன்னா பார்க்க தானே வேணும். பார்த்தது இப்போ உண்மையில பெரிய அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, நினைக்கிற அளவுக்கு சந்தோஷம். மேலே எங்கள் இடம் வந்து இந்த ரோட்டுக்கு இஞ்சாலாக இருக்குது. சொந்த வந்தோடனே இப்போ எல்லாரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிச்சு சொல்லி கொண்டிருக்கிறேன். வருவாங்க எல்லாம் வந்து உடனே வந்து பார்ப்பாங்க. அப்படி நல்லா தான் இருக்குது. பிரச்சனை ஆனால் இது இவ்வளோ காலத்துக்கு பூரா என்ன எதிர்பார்க்கலாம் விட்டுட்டாங்க. நல்லது. இல்ல இல்ல இதுக்குள்ள நீ விட்டாதானே அப்பாவுக்கு தான் தெரியும். மங்களுக்கு சொல்ல தெரியாது. நாங்க இங்க சின்ன இருக்க போனது இல்லாது பிரச்சனை இல்லை. ஏதோ விட்டுருக்கா இன்னும் எங்களோட ஏரியா இன்னும் கூட இல்லை. ரோட்டானே விட்டு கிடாக்குது. உள்ள போய் பார்க்கலாம்னு பார்த்தா அங்கே உள்ளுக்கெல்லாம் அடைச்சிருக்குது. பார்ப்போம் என்ன நீ அடுத்த கட்டம் பிடிக்கணுமோ தெரியல தானே. விட்டா சந்தோஷம். எல்லாரும் ஜனங்கள் மக்கள் இவ்வளோ சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போயினா பிரச்சனை இல்லை. நீ பார்ப்போம். இப்போ வீட்டுக்காரர் அடிச்சாச்சு வரையணும். வீட்டுக்காரரும் பார்ப்போம் பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் பரவாயில்ல. எந்த இதுல இந்த ஏர்போர்ட்டுக்கு தந்திக்கும் இதுக்கு முடியலாம் இருக்கும். அம்மன் கோயிலுக்கிட்ட அம்மன் அந்த பழைய சித்திநாயர் வித்யாலய பக்கம்லாம் எங்கட வீடு இருக்குது. ஓகே, என்ன விட்டுருக்கணும் பார்ப்பேன். ஆறு போறது போற அந்த சைட்டாலானே வர்றது. இதால உள்ளுக்கு விட்டது. அப்புறம் இப்போ இதால விட்டுனாங்க வந்து போறாங்க பொங்குறதுக்கு போறது. இன்னும் இந்த இடத்துல எல்லாம் முந்தி ரெண்டு வாரது. நான் நடேஸ்வர கோயில படிச்சேன். நான் நடேஸ்வர வாங்க என்ன நடேஸ்வர படிக்க இதுல வந்துடுறாங்க. நடந்து போறது பஸ்ஸுகள் அது இவ்வளவு சிறப்பா இருந்து. இப்போ இந்த சரம் இப்படி நிக்க அந்த மாதிரி இருக்கேன். ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்றான்னு தெரியும். என்ன சரம் என்ன இவ்வளவு ஆழத்து புறம் வந்திருக்கோம் நினைக்கல. ஐயா இவ்வளவு யுத்த காலத்தை கண்டு இவ்வளவு சனத்தை இழந்து கடைசியா தான் இப்ப வந்திருக்கு. இது நாங்களாவே இல்லையா? இன்னொரு விஷயம் வேண்டாம். இவ்வளவு இவ்வளவு பேட்ட உயிர் போய்தான் வந்தது. இப்ப சும்மா வேற இல்லை. அந்த இதுதான் இப்ப முடிஞ்சிருக்கு. இன்னும் இவ்வளவு நிறைய விஷயங்களாக்கு பார்ப்போம். எங்களோட சொந்த இடம் பசாவளான். மயாவளான் சந்தியிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எங்கிட்ட வீடு. 500 மீட்டர், கிலோமீட்டர் இல்லை 500 மீட்டர், சாரி. அப்போ நாங்கள் இது பலாலி எங்களோட அயல் கிராமம். நாங்கள் இதால் டெய்லி ஒரு நாளைக்கு 15 தரம் வந்து போன இடம். ஏனென்றால் நாங்கள் பசாவளான்ல இருந்து முதல் 764 மினி பஸ் ஓடைக்க இந்த ரோட்டால் நாங்கள் 4:40க்கு காங்கிரஸ் டேர்ன் எடுத்து இதில் இருந்து இப்படியே போய் திண்ணவேலி யாழ்ப்பாணம் வரைக்கும்
ஓடின இடங்கள். அப்ப இதுல நிறைய விவசாயிகள் உள்ள இடம். அப்ப அதுல நாங்கள் எவ்வளவோ இந்த காலம் இப்ப இந்த பாதை பூட்டி கிட்டத்தட்ட இந்த 36 வருடங்கள் ஆகுகின்றது. 36 வருஷத்துக்கு பிறகு இந்த பாதை வந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இணைக்கவே கண் கலங்குது. அவ்வளவுக்கு நாங்கள் இதால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்ப பாதை திறந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே காலமா இப்படி 6 மணிக்கு இங்க வந்தேன், இன்னும் வீட்டுக்கு போயிடு. அவ்வளவு சந்தோஷத்துல நிக்கிறோம். நாங்கள் இருக்கிறது வயாவுல. எங்கட ரோட்டுக்கு விடாட்டா இதுல இருந்து நாங்கள் 2 கிலோமீட்டர் போற தூரத்துக்கு 6 கிலோமீட்டர் சுற்றி தான் எங்கட வீட்டை போகணும். இப்ப 2 கிலோமீட்டர் இப்படி என்ன வந்துடும் இங்க அந்த சந்தி சுற்றி போகணும். அப்ப அது எங்களுக்கு எனக்கு எவ்வளவு இந்த இதுல இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த பலாலியில நீங்க முந்தி பார்த்த இடங்கள் இப்ப அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்த இடங்கள் அடையாளம் சில இடங்களை குறிப்பா சொல்லலாம், ஆலயங்கள் அதுகள் குறிப்பா சொல்லலாம். அவைஞ்ச பாதுகாப்புக்காக அவை அதுகள் இருக்கலாம். அதுகளை இப்ப எங்களுக்கு சரியான அடையாளம் காட்டவும் மேலாது. அவையும் பாதுகாப்பு படையினரும் ஏதோ எங்களுக்கு மனம் இறங்கி இந்த பாதை இப்படி என்றாலும் விளங்குறதுக்கு விட்டு வைக்கணும். அதை விட்டு நான் பெரிய சந்தோஷமா தீச்சந்தில இருந்து நேர போனா எவ்வளவு தூரத்துல கேகேஎஸ் வந்து சரியா இதுல இருந்து 8 கிலோமீட்டர் வரும். பருத்துறையும் அதே ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். யாழ்ப்பாணம் சரியா 18 கிலோமீட்டர். எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. நல்ல அழகுபடுத்தி இப்ப வச்சிருக்கணும். முந்தியும் அப்படித்தான் அழகா இருந்தது. எல்லாம் கடற்தொழிலாளர் தானே கூட. அப்ப மீன் பிடிக்கிறது, நாங்கள் வந்து மீன் வாங்குறது எல்லாம் இதெல்லாம் ஒரு மார்க்கெட், பெரிய பலாலி மீன் மார்க்கெட்டா இருந்த இடம். இது இப்ப புதியா கட்டி அமைச்சு தந்தீங்க. இப்ப மீன் சந்தை தான் இருந்தது. நாங்கள் வந்து எங்களை அப்பாக்கள் எல்லாம் வந்து இல்லை எங்களை சின்னப்படியெல்லாம் இருக்கைக்கே கொண்டு வந்து மீன் நிப்பாட்டி போட்டு வேண்டி கொண்டு போன இடம். அப்படி ஒரு சந்தோஷமான இடம். இப்போ முதல் நாங்கள் வசாவளம் சந்தி திறக்க முதல் பள்ளிக்கூடம் மட்டும்தான் இந்த பாதை வந்து கொண்டிருந்தது. பள்ளிக்கூடத்திலேருந்து வசாவளம் சந்தி கொண்டு வந்து விடைக்கே நாங்கள் சந்தோஷப்பட்டவங்க, சந்தியை கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு. அதுல இருந்து இந்த அளவு சீக்கிரத்துல திறந்து விடுவோம்னு சொன்னவை அது மாதிரி திறந்து விட்டுட்டுனா காலமா பிடிக்கிழமை நல்ல வார்த்தை தான் வந்தது. பலாலி சந்தி வரைக்கும் விட்டாச்சண்டு உடனே விளக்கிட்டு வந்து பார்க்குறோம். உங்களோட மாதிரி நிறைய பேர் எங்களை பேட்டி கண்டிருக்கணும். நாங்கள் இதைத்தான் சொல்ல முடியும். இன்னும் மிச்சம் அவன் கையில தான் இருக்கு. நாங்கள் கதைச்சது நடவா. நன்றி நன்றி. 11ஆம் ஆண்டு வைகாசி மாதம் படிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு தான் இங்கே உள் பக்கத்து வந்துருக்கு. கிடைக்கிற அம்மங்களுக்கு வரக்கூடிய இருந்தது ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டு வரைக்கும் முகாம் ஒன்றும் இல்லை. சனம் குடியிருக்கக்கூடிய பழைய விமான வீதியை வச்சுக்கொண்டு இங்கே ஃபுல்லாகவே விடலாம். அடையாளங்க தெரியும். அடையாளங்க தெரியும். எங்களுக்கு பழைய எங்களை எல்லா இடமும் தெரியும். எனக்கு ரோட்டை மதங்களை வச்சு இந்த இடம் துல்லியமாக சொல்லலாம். எல்லாம் மாறுபாடாக தான் கிடக்கு. வீடு இருந்த இடமெல்லாம் தோட்டமாக இருக்கு. சரி, உங்களோட வீடு எது கிட்ட? ஆனா இப்ப இந்த ரோட்ல ஒயிட் மாதிரி தெரியுது, அதே மாதிரி தெரியுது பாருங்க. ஒரு 400 மீட்டர் தூரத்துல இருக்கு. அதுல இங்க மேற்கு பக்கமா தான் எங்களோட வீடு. ஆனா இப்ப நான் போயிட்டு வந்தேன். அதுல ரோட்ல இருந்து 3வது 4வது வீடு வரும். எந்த வீடு எங்க பக்கத்து வீடு அதுகள் எல்லாம் சேர்த்து வீடுகள் ஒண்ணுமே இல்ல. வாழைத்தோட்டம் தான். எங்கட 3 பிறப்பு காணி. இப்ப திறந்த இடத்துல உங்களுக்கு பாக்கையாவது கேட்டு பாத்தீங்களா? அனுமதி தந்ததா? இல்ல இப்ப நாங்க நின்று படம் எடுக்கல. என்னென்ன ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கிறாங்க 40 கிலோமீட்டருக்குள்ள ஓட சொல்லி. அப்ப அதான் நாங்க 20 கிலோமீட்டர்லயும் ஓடலாம் தானே. முதல் வரைக்கும் எங்களுக்கு தெரியல எங்களிடம். இப்ப போய் என்ன நண்பனோட போயிட்டு வந்தான். போயிட்டு வரைக்கும் போய் பார்த்தது இடத்துல அது அப்படித்தான் இருக்குது. மற்ற இங்க வந்து இப்போ இந்த பாதை திறந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லது இது இந்த மாதிரி அத்துப்பட்டி கிராமம் மாதிரி தான் போயிருக்கும். இது அதுக்கு ஒரு மாற்று இதா வந்திருக்குன்னா நான் இதை ஃபீல் பண்றேன். அடுத்த பூர்வீகமே பலாலி தான் பூர்வீகம். இன்றைக்கு 50 வயசு, நான் 15 வயசுல போனேன். 35 வருஷமா 2 மாசம் கிடையாது, 35 வருஷம் முடியும். உங்களோட வீடு இருந்ததுக்குரிய எந்த ஒரு தடயமும் ஒன்றுமே இல்லை. எந்த வீடு இல்லை. இந்த ரோட்டுக்கோ இந்த ரோடுக்கு இங்காலேயோ ஒரு வீடுமே இல்லை. எல்லாம் தரமா எல்லாம் வீடுகள். இதுல இந்த கேம்ப் இருக்கு. பக்கத்துல பெரிய பில்டிங் இருக்கு. எங்களோட மாமா இந்த கடை இருந்தது. அதுல 4-5 கடை அப்படியே தொடர்ச்சியா இருந்தது. அந்த கடையில ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. மற்ற அவங்க தோட்டங்கள் தான் செய்து தள்ளிடும்.
பாப்போம் எதிர்காலத்துல இந்த பாதை மக்களுக்கு பாவனைக்கு முற்றுமுழுதா விட வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். அவ்வளவுதான். முற்றுமுழுதா வாய்ப்பு இருந்தாலும் எங்களை இந்த இடத்துல வாழ விட்டா தான் அது முழுமையடையும். அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கை பெறும். ஒரு இனப்பிரச்சனை என்ற ஒரு தீர்வின் ஒரு முடிவு இதே இதுதான். எங்கட பிரச்சனை இந்த சரி எங்களை இதுல விட்டாலே நாங்க எதேச்சியா உங்களை கண்டிருக்கோம். இதை மாதிரி எத்தனை பேர்த்த காணிகள் நாங்க வரைக்கும் எவ்வளவு தூர இடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. நினைவுகள் இப்ப தாத்தாண்ட காணி, அம்மாண்ட காணி, அம்மாவா தாத்தாக்கள் சாங். இப்ப எனக்கு எல்லாம் எங்க அம்மம்மா எல்லாம் முந்தி சந்தைக்கு வரைக்கும் அம்மம்மா சீலையை பிடிச்சோன்னு தான் நான் இதுல வாரினேன். இதுதான் சண்டை. அப்ப இது சந்தையா இருந்தது. அப்ப வரைக்கும் அம்மம்மா பேசுவா போய் நின்றா இருந்தா நான் இல்லாம போனா அப்படி ஒரு மாம்பழமோ நாவல் பழமோ ஏதாவது ஒன்று வேண்டி தருவா. எனக்கு நல்ல ஞாபகம். அப்ப அப்படி வாழ்ந்த இது இப்ப இதண்டைக்கு அந்த அம்மம்மாவோட இறந்துட்டான். அந்த இந்த இடத்தையே பார்க்காம இறந்துட்டான். அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இதா இருக்கு. இப்ப நான் நினைச்சுன்னா இப்ப இந்த இடம் விடாம நாங்களும் அப்படியே போனா எங்க பிள்ளைகளுக்கே தெரியாம போயிடுது. கண்டிப்பா நீங்க உங்களோட பிள்ளைகளை நாங்க டெய்லியே வாரினாங்க. இந்த சந்தி மட்டும் வாரினாங்க, வேற பாதையால வாரினாங்க. இந்த தான் எங்கட வீட்டடியால கேட் மாதிரி இருந்ததோ. இல்ல பார்க்கலாம். நாங்க அங்கால போயிடலாம். எங்கட கோயில் எங்கட ரோட்டுக்கு இங்கால எங்கட கோயில் இருக்கு. சக்திவேல் முருகன் உண்டு. அது அதுல இது போட்டுருக்காங்க, தடை ஒன்று போடுறாங்க. இப்ப அந்த இது கோயிலுக்கு போற பாதை தான் அது. அங்கே ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது. எங்கட சக்திவேல் முருகன். அது ஒரு மாசத்துல ஒருக்கா இந்த இடத்துல கொண்டு வந்து வாங்க வெஹிக்கிளை விட்டு எங்கட ஐசி கொடுத்து போன் எல்லாம் ஆஃப் பண்ணி அவையிட்ட கொடுத்துட்டு பதிவு செய்து எத்தனை பேர் போறோம்னு சொல்லி அவையண்ட வாகனத்தில் ஏற்றி கொண்டு அதில் கொண்டு விட்டு மாதத்துல முதல் வார வெள்ளியில பொங்க விடுவினோம். எங்கட ஃபேமிலியில ஒவ்வொரு தரம் எங்கட ஊராக்கள் பொங்குவினம். அப்ப அவையை பொங்கி போட்டு பிறகு அவைகளுக்கு அமைக்கார் எங்களை சுற்றி நிற்பினம். அவைகளுக்கு எல்லாம் பொங்கல் எல்லாம் கொடுத்து போட்டு தான் பிறகு நாங்கள் வந்து திரும்பி வாரது. இப்போ இன்றைக்கு இனி நாங்கள் எங்கட வெஹிக்கிள்லேயே எவ்வளவு போகக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். சரி, நன்றி அண்ணா. உங்க அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. காணிகள் அடையாளங்கள் தெரியாது. அந்த இடங்கள் பெருசா பிடிபடுற அளவுக்கு இல்லை. நன்றது விட்டது நல்லா. கால உள்பிரதம் கொஞ்சம் விட்டுனவென்றால் அது நல்லா இருக்கும். கிடந்த வீடுகள் ஒன்றுமே இல்லை. ஒரு அடையாளங்கள் எதுவும் யாதும் இல்லை. தோட்டம் தான் நடக்குது. அப்படி பூசணியும் சோழன் இதுகளாக தாங்கள் தோட்டம் தான் செய்யணும். வீடுகள் கிடந்த வீடுகள் இதுகள் ஒன்றுமே இல்லை. வித்தியாசம் இருக்கு. கிடந்த வீடு வாசல் எல்லாம் மரந்தடி எல்லாம் அழிச்சு போட்டு தோட்டம் தான் செய்யணும். வேற யாதேனும் இல்லை. ஒரு கோயில்கள் கிடந்த இடமோ எந்த கட்டிடமோ ஒரு அடையாளம் என்ற இடத்துக்கு இடம் இல்லை. அப்படி போகுது. விட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விட்டது நல்லா. இன்னும் கொஞ்சம் இடம் விட்டா நல்லா இருக்கும். இந்த ரோட்டுக்கு கிழக்கால அங்கால கொஞ்சம் இடம் விட்டுருக்கீங்கன்னா அதையும் இன்னும் கம்பி பிடுங்கையிலே அதையும் பிடுங்கி இந்த பிரதையதையும் விட்டுனவன்டா நல்லா இருக்கும். உங்களிடம் மேடம் எங்கட இதுல கொஞ்சம் இடம் போக உள்ளுக்கும். எங்கட இடம் முன்னுக்கு விட்டாச்சு கம்பி விடைய பிடுங்கி விடையில விட்டபடினா பஸ்ஸுகளோட போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். என் பேர் சிதம்பரப்புள்ள நடராசா. நான் மயிரெட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர். இப்ப நான் சின்னஞ்சிறு வயதில இருந்து வாழ்ந்த பூமி இந்த பலாரி ரோட்டில் ஐயர் வீட்டு அடிக்காண்டு இருக்கு. ஐயர் வீட்டில இருந்து 5% கொடுத்தால் கயாவளான் பள்ளிக்கூடத்தடியில் பஸ்ஸில் கொண்டு எங்களை இறக்குவான். 45% கொடுத்தால் யாழ்ப்பாணத்தில் கொண்டு இறக்குவான். நாங்கள் மயிலட்டி வடக்கு ஏரியாவில் இருந்து இந்த ரன்வே பலாலி ரன்வேயை கடந்து வந்து தான் பலாலி பள்ளிக்கூடத்தில் முதல் படித்தது. வேந்து கயாவளான் பள்ளிக்கூடத்துக்கும் அதால தான் நடந்து போனாங்கள் போய் படித்த நாங்கள் போய்க்க விதைக்க இங்கே எந்த தடையும் இல்லை. ஏர்போர்ட்டில் தமிழாக்களுடைய சிங்களாக்கள் இல்லை. மற்றது இங்கே ஆமி இல்லை. நாங்கள் படித்து விடுகிற கட்டத்தில்தான் ஒரு 10-12 பேர் கள்ள குடியேற்ற தடுப்பு இயக்கம் என்ன கள்ள குடியேற்ற தடுப்பு இயக்கம் இந்தியாவில் வந்து ஆக்களை கடத்தி கொண்டு வர்றது, கடத்தி கொண்டு வந்து மலைநாட்டில் கொண்டே விடுகிறது. அப்போ அதுக்கு காசு உழைக்கிற ஆக்கள் அப்படி செய்கிறவங்க அதை தடுக்க வேண்டிதான் இங்கே வந்திருந்தது.
இங்கே போராட்டம் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த நேரம் நாங்கள் படித்த நேரத்தில் இப்போ இவ்வளவு இடத்தையும் 86ஆம் ஆண்டுல பிடிச்சு சுற்றி வளைச்சு பிடிச்சி வச்சிருக்கிறான். ஆயுதமுனையில் செல்வி சாலையும் கெல்வி சாலையும் மற்றது நேரடி துப்பாக்கி வீட்டுக்களாலையும் தான் நாங்கள் ஓடினாங்க. இல்லாட்டி நாங்கள் எங்களை இடத்த விட்டுட்டு ஓட மாட்டோம். அப்படி ஓடி போட்டு இப்போ என்னண்டா காணி சுயரிச்சாலை சென்று பப்ளிக் பண்ணுறான், கஜெட் பண்ணுறான். 86ஆம் ஆண்டு கஜெட் என்னட்ட கிடக்கு. அது 397 குடும்பங்களை தான் நாங்கள் கஜெட் பண்ணது. அதுக்கு எங்களை மட்டும் 450 ஒருமிக்க இப்போ விட இன்றைய விட்ட ஏரியா அவ்வளவும் 3500 குடும்பம் விட வேண்டிய கட்டத்தில் கிடக்கு. இது எல்லாருக்கும் தெரியாது. இந்த இதுகள் விடுபடுமா என்றதான் ஒரு கோயில் இருக்குது. எல்லாம் தேர்கள் எல்லாம் செய்து நல்ல இதாக இருந்த கோயில். அந்த கோயில் இப்போ நான் இவங்களோட வெயிட் பண்ணி ஏஆபோஸுக்கு கிடக்கு. 17ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு போய் கோயில் அழுகி போனான். அங்கே கண்டேஸ்வரர் பரிவாரம், முருகன் பரிவாரம் கிடக்கு. மற்றது ஒன்றுமே இல்லை. இப்போ கோயிலை விட சொல்லி ஜனாதிபதிக்கு எழுதினேன். ஜனாதிபதி திருப்பி மாவட்ட செயலாளருக்கு எழுதினார். இந்த கோயில் சம்பந்தமாக தனக்கு விவரம் தெரிச்சு. அப்போ இவர் கொடுத்துருக்கிறார். இப்போ 126 ஏக்கர் காணி விட வேணும். மயிலிட்டி துறை வடக்கு விட வேணும். விட்டால் தான் கோயிலும் விடலாம் என்று கொடுத்துட்டு எனக்கு கொப்பி அனுப்பி இருக்கிறார். இந்த கட்டத்தில் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். என்னவோ இன்றைக்கு முதல் விட்டதுக்கு நான் சொல்லணும். 100% சொல்லணும். என்னென்றா அவனை கூப்பிட்டு கூட்டம் வச்சு தான் 4 ஏக்கர் 2 ஏக்கர் விட்டவங்க. இவன் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் விட்டுருக்கலாம். ரோட்டு திறந்தா வேணாம், மக்கள் குடியிருக்க விடவும். அதுதான் முதல். இப்போ பல ரோட்டுக்கு இஞ்சாலயம் குடிக்க வெங்காலயம் குடும்பங்கள் எல்லாம் குடும்பங்கள் இருந்த அவ்வளோ காணியும் விட போகணும். தனியாக ரோட்டை விட்டு பிரயோசனம் இல்லை. அதை செய்ய போகணும். அதைத்தான் நான் கேட்கிறேன். முந்தி ஒரே வீடு வெல்லாம் ஒரே கட்டிடம் தானே. எந்த உலகேற்ற கடையும் வீடும் கட்டிடமும். அங்கால மேல் வீடுகள் கட்டிடங்கள், அங்கால பாறுகள், நெடுக கடைகள். இந்த ரோட்டை பிடி, அந்த ரோட்டை பிடி, எல்லாம் கடைகள். இப்போ ஒன்றும் இல்லையே. இப்போ ஒரு சாமான் பண்ணுறதுக்கு கடை இல்லை. கட்டிடம் ஒன்றும் இல்லை. அதான் நான் சொன்னேன், பலாரி ஐயர் வீட்டில் வந்து வசர்றது. ஐயர் வீட்டு அடிக்கண்டா ஐயர்கிட்ட ஆஸ்பத்திரி ஒன்று கிடக்காங்க. நான் 17ஆம் ஆண்டு வரைக்கும் ஆஸ்பத்திரியும் கிடந்த கோயிலும் கிடந்த. இப்போ இன்றைக்கு போய் பார்த்தா கோயிலையும் காணையில் ஆஸ்பத்திரியையும் காணையில். 17 பிடிச்சி வச்சு இருந்துட்டு இப்போ பிடிச்சிருக்கிறான். இப்போ அடையாளம் தெரியுது. நான் 3 இடம் திரும்பி போனால் அந்த இடத்தை நான் தவற விட்டணும். இடம் இல்லை. அப்படியான அநியாயம் எல்லாம் செய்து கிடக்கு. நான் கேட்கிறேன்னா இங்கால மீது பாதையும் உட்பாதையும் விட வேணும். எங்கள் பள்ளிக்கூடம் இப்போ வெளியில கட்டி இருக்கிறோம். அந்த பள்ளிக்கூடம் அரசாங்க காணி, பள்ளிக்கூடம், கிணறு எல்லாம் கிடந்த இடம். அதெல்லாம் விடுவிக்க வேணும். கோயில்கள் விடுவிக்க வேணும். இஞ்சால காணிக்க மாதா சேர்ச்சி விட வேணும். அடுத்த 2 ஐஸ் மில் கிடந்தது. 2 ஐஸ் மில் வேண்டாம். அவன் உற்பத்தி என்ன, வருமானம் என்ன, அடுத்தது எத்தனை பேர் தொழில் செய்கிறது, எவ்வளவு மீன் போனது, இங்கே இருந்து எவ்வளவு தக்காளி பழம் வெங்காயம் குழம்பு போனது. அப்படியான இடம். பொன்பளைகிற பூமி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறான். அரிசி மில் எல்லாம் கலந்த இடம். இப்போ நான் சொல்றோம், முழுவதும் விட வேணும். எப்போ நடக்கும்ன்றது தான் எங்களுக்கு தெரியும். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.